நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். முக்கியமா இல்லை என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் 75லேருந்து 89 வரைக்கும் வடபழனி பணிமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கு அன்றைய சம்பளத்துக்கு 800 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு தொழிலாளி, அதிகமான சம்பளம் அது. அவர் உள்ள போல்டு, நெட்டு, ஆணி, இந்த மாதிரி அந்த டெப்போ முழுக்க பரவி இருக்கிற போல்டு நெட்டுங்களை பொறுக்க சொல்லி ஒரு அதிகாரி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தார். நான் கேட்டேன், என்னங்க அவர் சீனியரு, அவரை போய் போல்டு நெட்டை பொறுக்க விட்றீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, உங்கள் வேலையெல்லாம் மிச்சம் பண்ணியிருக்கிறாரியா அவர் அப்படின்னாரு. எப்படிங்க சொல்கிறேன் கேளுங்க சொல்லிவிட்டு, அவர் அந்த போல்டு நெட்டு பொறுக்குவதால் உள்ளோ டயரில் குத்தி பஞ்சர் ஆகி வண்டி வெளியே போய் நின்று போச்சுன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சல், வண்டி பாதையில் நின்று போச்சுன்னா போக்குவரத்துக்கு இடைஞ்சல். இவங்களெல்லாம் கிளியர் பண்ணணும், போக்குவரத்தை கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிரைவர் கரெக்டு ஓரமாக வண்டியை நிறுத்தி அவங்க பணிமனைக்கு தகவல் கொடுத்து நாம் இங்கேருந்து அதுக்கு வேண்டிய உபப்பொருள்லாம் எடுத்துக்கின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு கேட் பாஸ் போட்டால் கேஸ் பாட்டு போடுறதுக்கு கையெழுத்து போட ஆள் இருக்கார். அவர் ஏதாவது வேலையாக வெளியே போயிருப்பார். அவர் வர வரைக்கும் காத்திருந்து கேட் பாஸை போட்டால் அவனை தரவை செக் பண்ணி நீங்கள் எத்தனை டூல்ஸ் எடுத்து முறை வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி அவர் கடமையை அவர் செஞ்சு ஒன்று அனுப்புறதுக்குள்ளே 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த வண்டி ரோட்டில் நிற்கும். நிர்வாகத்துக்கு கெட்ட பேர். என்னையா வண்டி 4 மணி நேரமாக நிற்கிது, இது ரெடி பண்ணி கூடவா எடுத்து போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை உருவாகும். அதனால் அவர் இந்த வேலையை இங்கே செய்யறதுனால உன்னுடைய நேரம் மிச்சம், பொதுமக்கள் நேரம் மிச்சம், வண்டி ட்ரிப்பு லாஸ் ஆகாமல் வண்டி ஓடும், கலெக்ஷன் கிடைக்கும், பொதுமக்கள் பேரில் நல்ல பேர் வண்டி நிற்காமல் ஓடுதுன்னு சொல்லியிருக்கோம். நிர்வாகத்தில் வண்டி அங்கங்கே நிற்குதுன்ற கெட்ட பேர் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிற அந்த ஒரே ஆள் தான் இவர் அப்படின்னு எனக்கு விளக்கினார். ஆஹா, இதில் இருக்கிற உண்மை எனக்கு தெரியாமல் போனது. சொன்ன மாதிரி ஒரு ஆணி பொத்தி அது வழியில் போய் காற்று இறங்கி பொதுமக்களுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுத்துருந்தா எவ்வளோ துன்பம் ஏற்பட்டிருக்கும். நமக்கும் நேரம் மிச்சம், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்கிறாருன்னு சொல்லி அவர் செய்கிற வேலையை இழிவுபடுத்தாமல் சந்தோஷமாக பார்த்து அவருக்கு ஒரு வழக்கம் சொல்லிட்டு வந்தேன். உன்னால் பாதி பிரயோஜனம் குறைஞ்சிருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊழியர்கள் இருந்ததுனாலையும் அந்த மாதிரி அதிகாரிகள் இருந்ததுனாலையும் போக்குவரத்து சீராக இயங்கி கொண்டிருந்தது. இது வரைக்கும்